தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய வீடியோ தொகுப்பில் பஞ்சலிங்க தரிசனம் மற்றும் கோயில் வரலாறு குறித்து பார்க்கலாம். சிவ வழிபாட்டில் பஞ்சலிங்க தரிசனம் என்பது முக்கியமான ஒன்று. முற்பிறவி பாவங்களையும் நவக்கிரக தோஷங்களையும் விலக்கி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வழிபாடுதான் பஞ்சலிங்க வழிபாடு. தமிழகத்தில் பஞ்சலிங்கங்கள் மிக குறைந்த அளவில்தான் காணப்படுகின்றன. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே விக்ரமசிங்கபுரம் தரின் அருணாச்சலபுரம் பகுதியில் அமைந்துள்ளதுதான் இந்த கோயில். கோயிலில் பஞ்சலிங்கங்கள் எழிலுற அமைந்துள்ளன. அருணாச்சலேஸ்வரர், பஞ்சலிங்கேஸ்வரர் என அமைந்துள்ளார் ஆதிபரஞ்சோதி பொருளான எம்பெருமான். ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு மேல் பழம்பெருமை வாய்ந்த கோயிலாக இது கருதப்படுகின்றது. கோயில் அமைந்திருக்கும் பகுதியானது உயர்ந்த மலை போன்ற பாறைகளால் அமைந்துள்ளது. இங்கிருந்து பாபநாசநாதர் கோயில் கோபுரம் முதற்கொண்டு அகசியர் அருவி மேலும் பாபநாசம், விக்ரமசிங்கபுரம் என இந்த பகுதிகளின் எழில்மிகு தோற்றத்தினையும் பொதியை தென்றல் சுவாசத்தினையும் அன்பின் வடிவான அந்த பஞ்சலிங்கேஸ்வரரையும் தியானத்தால் வழிபடலாம். இந்த அருணாச்சலேஸ்வரரின் பெயர் காரணம் கொண்டே இந்த பகுதி அருணாச்சலபுரம் என பெயர் பெற்றது என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். இந்த பெரிய பாறைக்கு கீழ்ப்புறம் ஓர் குகை உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. பஞ்சலிங்கங்களை தரிசிக்க மேற்கு தொடர்ச்சி மலைதனிலிருந்து சித்தர்கள் வருவார்கள் எனவும் பக்தர்களால் நம்பப்படுகின்றது. இந்த கலியுகத்தில் மன அழுத்தத்திற்கான ஒரே நிவாரணம் இந்த ஆலய வழிபாடுதான். முயன்றவரை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த பஞ்சலிங்கத்தை, அருணாச்சலேஸ்வரரை தரிசித்து செல்லுங்கள். பொதிகை தென்றல் வலம் வர பஞ்சபூத சக்தியின் உருவாய் அமைந்திருக்கும் பஞ்சலிங்கங்கள் போற்றி. அருவுருவமாய் ஆன எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் பொற்பதங்கள் போற்றி போற்றி போற்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவாய நம. நன்றிகள்.